This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே குடிநீர் கோரி மக்கள் காலி குடங்களோடு தெருவில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 10 நாட்களாக தண்ணீர் வரவில்லை என கூறி வேலூர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வேலூரில் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 1 மணி நேரத்திற்கு மேலாக மக்கள் சாலையில் இறங்கி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மாதவன் இணைந்திருக்கிறார். மாதவன், 10 நாட்களுக்கும் மேலாக அங்க தண்ணீர் வரவில்லை அப்படின்றது அந்த மக்களுடைய புகாராக இருக்கிறது. என்ன காரணம்? இந்த தண்ணீர் பிரச்சனை தொடர்ந்து அங்கே நிலவி கொண்டிருக்கிறதா? தற்போது என்ன கள சூழல்? திலகவதி, திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள வேலூர்ங்கிற ஊராட்சியில 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வராங்க. இவங்களுக்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் வழியாக தான் தண்ணீர் போகுது. அந்த கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்துடைய பெரிய டேங்குங்கிறது திருத்துறைப்பூண்டி நகராட்சியில் இருக்கு. அந்த கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் வழியாகத்தான் இந்த திருத்துறைப்பூண்டி சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களுக்கு வேலூர், பாமணி, கொக்கை, ஆதிரங்கம், சேகல் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு தண்ணீர் இப்படிதான் செல்கிறது. கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்துல சில பராமரிப்பு பணிகள் இருக்கிறதாக அதிகாரிகள் தெரிவித்தாங்க. ஒரு 4 நாட்கள்ல அல்லது 3 நாட்கள்ல சரி செஞ்சு விடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 10 நாட்களாகவும் சரியாக சரி செய்யாததுனால இந்த வேலூர் ஊராட்சிக்கு இன்னைக்கு தண்ணி வராததுனால அந்த திருத்துறைப்பூண்டி டு மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி டு திருவாரூர் சாலையில அந்த வேலூர்ங்கிற பகுதியில வேலூர் ஊராட்சி மக்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டவங்க சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் அங்க வந்து பேச்சுவார்த்தையும் நடத்தி வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த திருத்துறைப்பூண்டி சுற்றி உள்ள இந்த பாமணி, கொற்கை, ஆதிரங்கம், சேகல் உள்ளிட்ட கொக்கலாடி உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சிகள் இந்த பிரச்சனை நீடிச்சுட்டு வர்றாங்க. மேலும் திருத்துறைப்பூண்டி நகராட்சியிலையும் பல்வேறு இடங்களில் தண்ணி இல்லாததுனால திருத்துறைப்பூண்டி நகராட்சி நிர்வாகத்தினர் லாரிகள்ல சொந்த செலவுல நகராட்சி நிர்வாகம் சார்பாக அங்க உள்ள வார்டுகளுக்கு தண்ணீர் கொடுத்துட்டு வராங்க. ஆகவே இந்த கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொடுக்கக்கூடிய தண்ணீரை எந்தெந்த பகுதிகளுக்கு கொடுக்குறாங்களோ அதை சரியான முறையில விரைந்து வழங்கணும்னு கேட்டுக்கிறாங்க. ஏன்னா 3-4 நாட்கள்ல பராமரிப்பு உள்ளிட்ட பணிகள் நிறைவடையும் சொல்லிட்டு 10 நாட்களாக தண்ணீர் வராதனால இந்த மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்காங்க. இவங்க அருகில் உள்ள போர்வெல், இந்த வயலில் உள்ள போர்வெல்ல தான் தண்ணியை பிடிச்சி தற்பொழுது பயன்படுத்தி வராங்க. இவங்க பயன்படுத்துறாங்க கால்நடைகளுக்கு மற்ற உயிரினங்களுக்கு தண்ணி இல்லாதனால மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி திலகவதி. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மாதவன். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.